மண்டே மார்னிங் இந்த மந்த் ஆரம்பிக்கும் போதே நல்லா எனர்ஜெட்டிக்காக ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு டேவை சூப்பராக கொண்டு போயாச்சு. ஈவினிங் காஃபி போடலான்னு பார்க்கும்போது பவுடர் காலி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு சூப்பராக ஒரு காஃபி போட்டு குடிச்சிருந்தேன். நைட்டுக்கு தோசை மாவு நிறையா இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச சட்னியே பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரீல்ஸ் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. புளி சட்னி அப்படின்ற மாதிரி. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அதோட ஒரு 5-6 காஞ்ச மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. காஷ்மீரி மிளகா போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வரும் அப்படின்ட்டு. ஒரே ஒரு சின்ன வெங்காயம் நல்லா வந்து நெருப்பில் சுட்டதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, அந்த சுட்ட வெங்காயம், ஊற வச்சுருந்த புளி, அந்த 5 காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து தோசை மேலே நம்ம ஒரு பேஸ்ட்டாக அப்ளை பண்ணி சாப்பிட போகிறோம். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து எடுத்து வச்சுட்டேன். இது வந்து புளி சட்னி அப்படிங்கிறதுனால தோசை மேலே போடும்போது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் தான் நான் வந்து சேர்த்துருந்தேன். அதுக்கு மேலே கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இட்லி பொடியுமே வந்து சேர்த்துருந்தேன். எந்த ஒரு சட்னியோ குழம்போ எதுவுமே தேவையில்லை. இந்த தோசையை நம்ம சிம்பிளாக சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த புளி சட்னியை நம்ம அப் டு 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. சும்மா அப்படியே ஒரு நைட் ரைடு போகலாமேன்னு கிளம்பி ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்.